தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவெளியிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே அன்பான தேவ ஜனமே, எபேசியருக்கு எழுதினதான நிருபம் தேவ மகிமைக்காக நீங்க 11-12 வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியாரா இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு, பிரியமான தேவ ஜனமே, யூதர்களுக்கு உண்டான வாக்குதத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள புறஜாதியாரா இருக்கிற நமக்கு எப்படி உண்டானது? அன்பான சகோதரனே சகோதரியே, 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா வேதம் சொல்லுது, புறஜாதியார்களுக்கு என்ன இருக்கு இல்லையா, எந்த விதமான அன்பான தேவ ஜனமே எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க இந்த ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவங்க பாத்திரவான்களா இருப்பாங்க என்பதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அன்பான தேவ ஜனமே, தேவன் நல்லவர். தேவ வசனத்தை நீங்க அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அன்பான தேவ ஜனமே 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, தூரமாய் இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினால அவர் என்ன பண்ணாராம், சமீபமாய் கொண்டு வந்தாராம். யாரை குறித்து வேதம் சொல்றாருன்னா, புறஜாதியார்களை குறித்து சொல்றார். நம்பிக்கை இல்லாதவங்க, எதிர்பார்ப்பு இல்லாதவங்க, என்னங்க ஒதுக்கப்பட்ட ஜாதிய போல கருதப்பட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தின் புண்ணியம், அவர் நம்மை நேசித்ததுனால தூரமா இருந்த நம்ம அவர் என்ன பண்ணாரா, ரத்தத்தினால சமீபமா கொண்டு வந்தார். அது மாத்திரம் அல்ல, அதுல 14ஆம் வசனத்தையும் அன்பான தேவ ஜனமே 14-16 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாக நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டதான எல்லா விதமான சாபங்களுக்கும் நம்ம விலக்கி, அன்பான தேவ ஜனமே, தூரமாயிருந்த நம்மை அவருடைய சிலுவையின் என்னங்க ரத்தத்தின் புண்ணியத்தினால யூதர்லயும் புறஜாதியாரா இருக்கிற நம்ம அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும்படியாக அவர் சிலுவையிலே பலியாகி அவர் என்ன பண்ணாரா, பிரியமான தேவ ஜனமே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரா சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் நமக்காக சிலுவையில பலியானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சமாதானமற்ற நிலையில, சமாதானம் இல்லாம, வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாம, இன்றைக்கு நீங்கள் பல திசைகளில் அலைந்து திரிந்து அன்பான தேவ ஜனமே, வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் நமக்காக என்ன ஆனாரா, சிலுவையிலே பலியாகி தேவனையும் மனுஷனையும் அவர் என்ன பண்ணாராங்க, சமாதானத்துக்கு பாலமாய் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கும் எனக்கும் மத்தியவர்த்தியாக அவர் தன்னை கொல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து, தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கும் நமக்கும் அன்பான சத்துருக்களாயிருந்த நம்ம, பகஞ்சராயிருந்த நம்ம, புறஜாதியாராய் இருந்த நம்ம, அவருடைய சிலுவை மரணத்து நிமித்தமா தேவனுக்குள்ள நம்மை சமாதானப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன செய்ததா, அன்பான சகோதரனே சகோதரி, மிகவும் அழகா தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும்படியாக, தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திரஸ்லாகியத்தின் ஆவியை தந்து, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த செவர் என்னங்க, அந்த திரையை அவர் அப்புறப்படுத்தினார், அகற்றி விட்டார். சிலுவையில அவர் தன்னை பலியாக்கி
நமக்கு இன்றைக்கு என்ன பண்ணாருங்க? சமாதானத்தை உண்டு பண்ணினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை தீர்ப்ப அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நீங்க ஏசாயா 57 அதிகாரம் 21 வாசிச்சு பாருங்க. துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரத்தத்தை கொடுத்து சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நீ சமாதானம் இல்லைன்னு சொல்லி எங்கேயும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, அலைய வேண்டிய அவசியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? யோவான் 14 அதிகாரம் அதுல தேவ மகிமைக்காய் 27 வாசித்து பாருங்க. ஆண்டு சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பல குடும்பங்கள்ல, பல வாழ்க்கையில, பலருடைய ஜீவியங்களில இன்னைக்கு சமாதானமற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் மரணத்து நிமித்தமா நான் உனக்கு சிலுவையிலே பலியாகி உனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன் என்று. ஆகையால் இந்த சமாதானம் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமா? இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுமா? ஏசாயா 26:3 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேர் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் பூர்ண சமாதானத்தை தருவார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆனால் கண்டிப்பா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். இன்னைக்கு பலரை பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லைன்னு சொல்லி குடிய நாடி போறாங்க, சமாதானம் இல்லைன்னு சொல்லி பல ஊருங்களை சுத்த ஆரம்பிக்கிறாங்க, சமாதானம் இல்லைன்னு சொல்லி பல பாவ பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுறாங்க. கேட்டா அன்பான தேவஜன்ம வெறுமையான இடத்தை நிரப்பணும், சமாதானம் இல்லை, மனசு சரியில்லை, நிம்மதி இல்லை. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு அங்க இங்கும் மனுஷன் அலைமோதி கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு பூரண சமாதானம் என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஏசாயா 32 அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. நீதிமானுடைய கூடாரத்திலே சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக உனக்காக எனக்காக சிலுவையிலே பலியானார். தூரமாயிருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தார். அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு சமாதானம் இல்லையா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்க, எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி அந்த வெறுமையான இடத்தை தேவன் நிரப்புவாரு. உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தருவாரு. அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். எத்தனை பேருக்கு இந்த தேவன் கொடுக்கிற சமாதானம் வேணும்? விரும்புறவங்க இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் செபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று நாங்கள் எவ்வளவும் பாத்திரவான்கள் அல்ல. அன்றே இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு எங்களை பங்காளிகளாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தகப்பனே, தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவில் நீர் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக சமாதான பலியா எங்களுக்காக உன் ஜீவனை சிலுவையிலே எங்களுக்காக தந்து சமாதானத்தை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த உம்முடைய ரத்தத்தின் புண்ணியத்துக்காக நன்றி. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம அலமோதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அன்று தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல பாவங்களிலும் பல விதமான பாவ பழக்க வழக்கங்களில் ஆண்டவரே தன் ஆத்மாவை கெடுத்து கொண்டு சமாதானத்தை நாடி பிசாசு பலருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற, சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான சாபங்கள்ல இருந்து நம்முடைய ஜனங்களை விடுவித்து பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னீரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்துல சமாதானம் உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பல குடும்பங்கள்ல பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லாம தற்கொலைக்கு நேரா அர்த்தம் தெரியாம பல விதத்துல வாழுகிறார்கள்.
ஆனா இந்த காலையில இந்த வார்த்தை கேட்ட நீங்க பாக்கியவான்கள். இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், என்னங்க தேவனுக்காக வாழணும் அப்படின்னு நீங்க விரும்பினா நீங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல எங்களுடைய தொலைபேசி எண் கடந்து வருகிறது. ஆகையால் நீங்கள் எங்களை அணுகுனா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.